எத்தனை விதமான பக்தி இருக்கு. அதுல அந்த பிரேமையோட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வசதியான விஷயம். அதுதான் தனக்காக அப்படின்னா அவ தேகத்துக்கு சாப்பிடணும், அவ தேகத்துக்கு தூங்கணும். ஆனா அதையும் பகவத் அர்ப்பணமா பண்ணணும். பகவத் அர்ப்பணமா பண்ற பொழுது அங்க நான் அப்படிங்கிறது இருக்காது. அந்த நான்கிறது இல்லைன்னா மனுஷாளுக்கு துக்கம் இல்லை. இன்னைக்கு பகவான் எப்படி கட்டளை கொடுத்திருக்கான்னு அதை ஏத்துப்போ, அதுதான் ரொம்ப சரியானது. அந்த மாதிரி மகா பக்திமானான மகான் தேசிகன் அவளெல்லாம் பார்க்கிற பொழுது அவளுக்கு எத்தனை ஒரு பகவானிடத்துல பக்தியும் மிச்ச விஷயங்கள்ல விரக்தியும் அந்த பொறுமையும். இது நம்மள சோதிக்கிற ஒரு விஷயம். இது என்னமோ நடந்துட்டு இருக்கு, பகவான் எப்படி நடத்துறானோ அந்த வழியிலே நம்ம போவோம். அதுல குறுக்கு விசாரணை பண்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நடத்தின்றதான் எல்லாத்தையும் நாம ஒரு நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தூரத்து நின்று பாக்கிறோமே, அந்த மாதிரி இருக்கிறது. ஏன் மனசை கொண்டு அதுல கட்டிக்கணும்? எதுக்கு சம்பந்தப்படணும்? அவசியம் இல்லையே. இத்தனை வருஷமா பகவான் எல்லாத்தையும் நடத்திட்டு வரான், இந்து தர்மத்தை காப்பாத்திட்டு வரான். அப்படிங்கிற பொழுது இனிமே என்ன விட்டுடுவன? சரி, இது ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு எல்லாம் ஒண்ணு இருக்கணும். அப்படி மனசை எதுலயும் கட்டிக்காம, ஆனா பகவான் நாம ஜபம் பண்ணணும். என்ன தேசிகருக்கு அவ்வளவு எத்தனை விதமான இடைஞ்சல்கள், இடையூறுகள், என்ன படுத்தல்கள். அந்த காலகட்டத்திலே ராட்சசாலம் அப்படி படுத்தினான்னு அதே படுத்தல் தான். ராமர் இருந்த காலத்திலே ராட்சசன் இருந்தான், கிருஷ்ணன் இருந்த காலத்திலே ராட்சசன் இருந்தான், கம்சன் இருந்தான். அப்படின்னா எத்தனை விதமான படுத்தல் அதெல்லாம். அதே மாதிரி மகாதேசிகன் அவரையும் விட்டு வைக்கல, விடமாட்டா. எப்பவுமே இந்த மனுஷா இருக்காளே, அவளுக்கு என்னன்னா சத்தியம் அவளால ஏத்துக்க முடியாது, அசத்தியத்தை ஏத்துருவா மனுஷா. எல்லாரும் ஜனங்களுக்கு அது ஒரு ஒண்ணு உண்டு. அசத்தியத்தை அவளால ஏத்துக்க முடியும் சீக்கிரத்துல, அதோட ஒத்து போயிடுவா. சத்தியம்னா அவளாக்கு ஏத்துக்க முடியாது. ஆத்துக்குள்ள வரும்போது கால் அலம்பிட்டு வா அப்படின்னா ஏத்துக்க முடியும், வேற வேலை இல்லையா. ஆத்துக்குள்ள செருப்பு காலோட நடக்காத, ஏத்துக்க மாட்டா. தலையை விரிச்சு போட்டுக்காதே, ஏத்துக்க மாட்டா. எனக்கு இது சுலபமா இருக்கு. எப்படி எப்படியோ மனுஷாய எல்லாத்தையும் தனக்கு சாதகமா மாத்திக்க கூடியது. ஆனா உள் மனசுக்குள்ள அவளுக்கு தெரியுமா அவ செய்யறது தப்புன்னு, வெளி மனசுக்குள்ள ஏத்துக்க மாட்டா. இதுதான் மனுஷாளுது. அதை பத்தி எல்லாம் மகான்களுக்கு எந்த விதமான அவளை பத்தின எந்த விதமான சிந்தனையும் இருக்காது. சரி அப்படின்னு முடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்கான். ஏன்னா பகவத் தியானத்துல இருந்தது, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பகவான ஜபம் பண்றவாளுக்கு இதுல எல்லாம் மனசு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவளுக்கும் போகாது. அந்த மாதிரி தேசிகர் பக்திய பரப்பின்னு இருக்கார், அவர் கடமைகளை செஞ்சுட்டு இருக்கார். அதை தாங்க முடியாம பொறாமப்படுறவா. அவ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மந்திரவாதி வரான், அவன் ஒரு விதமா பரிசை பண்றான். என்ன தேசிகருக்காவது கையில காசும் கிடையாது, இப்படி ஒரு ஏழை பிராமணன், இவருக்கு இத்தனை ஏற்றமா? அவரை எப்படியானு ஒழிச்சு கட்டணும். தெரியும், இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சத்தியம்ங்கிறது எத்தனை சோதனை வந்துட்டு இருக்கு. மனுஷா யாரானு ஒத்துக்கிறாளாத, அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லே. நல்லா உனக்கு புரியுண்டா. அந்த மாதிரி மகான் தேசிகனை படுத்துறதுக்காகவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஒரு பாம்பாட்டி வந்தான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மந்திரவாதி வாதம் பண்ணி தோக்கிறது அப்படிங்கிற பொழுது அவளால தான் பண்டிதனா இருக்கோம், இத்தனை சகல கலையும் கத்துருக்கோம், இதுவும் சத்தியம். அதால நம்ம இன்னொருத்தர் ஒரு பக்தின்னு சொல்றான், இது என்ன? ஏன்னா பக்தியுடைய ஆழங்கால் படலியே வாழலாம். ஆழங்கால் படாத்தினாலே அவளால பக்தியை புரிஞ்சுக்க முடியாது. பக்தியை புரிஞ்சுக்க முடியாதனாலே என்ன பண்றன்னா அவளுக்கு பொறாமை, கோபம், இப்படியானத இல்லைன்னு தடை பண்ணணும் அப்படின்னு.
ஆனா பக்தி பண்றவாளே பகவான் ஒரு காலமும் விடமாட்டான். அது பக்திமான்களுக்கு தெரியும், மகான்களுக்கு தெரியும். அதனால அவ பகவான ஒரு காலமும் விடமாட்டான். எந்த காரணத்துக்காகவும் பகவான விடமாட்டான். அப்படி யாரான பகவான விடுற இந்த லோகாயத்தமா இருக்கிற மனுஷாளுக்கு அஞ்சலி பண்ணலாம், நம்ம புரிஞ்சு சேவிச்சுடலாம். என்ன இப்பேற்பட்ட விஷயத்த வேண்டாம்னு சொன்னா அப்ப அவளால எல்லாத்தையும் பண்ண முடியுங்கன்னு அந்த ஒரு மனசுல அவளுக்கு அந்த திடம் இருக்குன்னா, நம்மளை காட்டிலும் வசத்தியானவான் அவள்லாம் வேண்டான்னு சொல்றவா வசத்தியானவன், அவளை அஞ்சலி பண்ணிடலாம். ராதே கிருஷ்ணா. அந்த மாதிரி மகான் தேசிகர ஒரு வார்த்தை ஒரு நாள் என்ன பண்றது அப்படின்னா, தேசிகனுடைய பக்தி பிடிக்காதனாலே அவர் எப்படியான அழிக்கணும்னு ஒரு குளத்தங்கரையில வாதம் பண்றார், எல்லாம் பண்ற, தோத்து போயிடுறார். அப்புறம் ஒரு குளத்தங்கரையில போய் உட்கார்ந்துக்கிண்டு அந்த ஜலத்தை பூரா சாப்பிடும். அது எப்படி அப்படின்னாக்க, அந்த மந்திரங்கள் மந்திரவாதின்னு சொல்றோமே, அதனால அவ என்னுடைய ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா, தேசிகருடைய வயிறு ஒப்பி வெடிச்சு வேணும் அப்படிங்கறது அவருடைய. நான் ஜலத்தை குடிச்சுட்டே இருக்கான், தேசிகருக்கு தெரிஞ்சு விடுறது. ஆக என்னடா வயிறு ஒப்பின்ண்டே வருது அப்படின்னு தியானம் பண்ணும்போது அவன் ஜலம் குடிச்சது மாதிரி பண்ணின்ற காண்கிறது புரியுறது. உடனே தேசிகர் மனசுக்குள்ளே கிருஷ்ணா பகவான் நாமா சொல்லிண்டு அவனை பார்த்து அவருக்கு சிரிப்புதான் வருது, எடப்பாவி இப்படி பண்றீ அப்படின்னு. பக்கத்துல ஒரு தூண் இருக்கு. அந்த தூணை என்ன பண்றதுன்னா தன் கை நகத்தினாலே கீறி விட்டுடுறது. கீறி விட்டா அதுல இருந்து அத்தனை ஜலமும் கொட்டுறது கீழே. தேசிகருடைய வயிறு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சின்றே வருது. தேசிகர் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறார், இப்படி அகம்பாவிகளும் பொறாமக்காரர்களும் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, அகம்பாவியும் பொறாம எல்லாம் உனக்கு நன்னவே இருக்கிறவா எல்லாரும் என்னங்கிறது தெரியுமே. இப்படி அகம்பாவிகளும் இப்படி இருந்துட்டு இருக்கானே அப்படின்னு அவன் மேல அனுபவப்பட்டு தன்னை, ஏன்னா இன்னைக்கும் பகவான் ஜெயிக்கணும், சத்தியம் ஜெயிக்கணும். அந்த மாதிரி தனக்கு வந்தது பகவானுடைய கிருப்பையினாலே அவர் மாத்திண்டு, அது தெரிஞ்ச உடனே அவன் ஓடி வந்து காலில் விழுந்து கதறான், ஆஹா நான் தப்பு பண்ணிட்டேன், உம்மை படுத்துறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம். ஏன்னா அப்பதான் அவளுக்கு அந்த கெட்டதனம் என்ன பண்ணாங்கிறது புரியும். அதனாலே அவன் நன்னா புரிஞ்சுன்றான். அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யனா மாதிரி ஒன்னா இருக்கான் அப்படின்னு தேசிகருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கிற பொழுதும் அந்த தேசிகருடைய பொறுமை, நிதானம், அந்த பகவானிடத்துல திட விசுவாசம் எல்லாம் தெரியுது. அதனாலே அவாவாலும் அந்த தேசிகருடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கிற பொழுது அவாவாளுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும். இதை கேட்கிற பொழுது எல்லாருக்கும் அந்த திட விசுவாசம், பகவானிடத்துல திட விசுவாசம்னு கிடைச்சு குடும்பத்தோட எல்லாரும் சௌக்கியமா இருப்பா. இது சத்தியம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.